ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பூச்செடிக்கான உரம் எப்படி தயாரிக்க போகிறோன்னு தான் பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம உரம் போடுறதுனால பாருங்கள் பூ வந்து நமக்கு நிறைய பூக்கும். இந்த மாதிரி மொட்டுக்களும் நமக்கு எப்பயும் வச்சுக்கிட்டே இருக்கும். டெய்லியும் நமக்கு தேவையான பூ நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு செடியிலே பார்த்தீங்கன்னா எத்தனை மொட்டு வச்சுருக்குதுன்னு பாருங்கள். ஒரு கிளையிலே இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இது ஒரு சின்ன செடி தான். சின்ன செடியிலே பாருங்கள் இவ்வளோ நமக்கு மொட்டு வச்சுருக்குது. இது ரோஜா செடிக்கு மட்டும்தானா? இல்லை, நம்ம எல்லா செடிக்கும் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட இருக்க எல்லா செடிக்கும் பூச்செடிக்கும் இந்த உரத்தை நம்ம கொடுத்தோம்னா பூ நமக்கு நல்லா வைக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 5 முட்டை ஓடு எடுத்திருக்கேன். இது 3 டேஸாக சேர்த்து வச்ச டீ தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் மாட்டுச்சாணம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டுச்சாணம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழசு. 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்த மாட்டுச்சாணம். இதில் இந்த தண்ணியில் நம்ம இந்த மாட்டுச்சாணத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 செடிக்கு போடுற மாதிரி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 5 முட்டை ஓடு, டீ தூள் 1 வீக்காக சேர்த்து வச்சுருந்த டீ தூள், இதையும் நம்ம இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த முட்டை ஓட்டெல்லாம் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. முட்டை ஓட்டியும் உடச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்கன்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டுக்கு இந்த டப்பா எடுத்திருக்கேன். இந்த கப்பில் ஒரு கப்பு நல்லா வேரை பார்த்து ஊற்றிடுங்க. பாருங்கள், இந்த வேர் இருக்குது, இதில் 1 கப்பு. அதே மாதிரி எல்லா செடிக்கும், இந்த செடிக்கு 1 கப்பு. இதுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன செடிங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக கொடுத்துருங்க, போதிக்கும். மல்லிகைப்பூ செடிக்கு ஆல்ரெடி இந்த செடிக்கு தண்ணி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். பாருங்கள், ரோஜாப்பூ செடிக்கு எல்லாமே வேரில் தான் ஊற்றணும். நம்ம வேரை ஒட்டி அந்த வேர்லேயே ஊற்றணும். இப்போ தான் செடி வச்சுருக்கீங்கன்னா அந்த செடிக்கு நம்ம கொஞ்சமாக ஊற்றினா போதிக்கும். நிறைய ஊற்றணும் அவசியம் இல்லை. நான் இப்போ தான் ஜாதி மல்லிப்பூ செடி வச்சுருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம வேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை ஊற்றணும். அந்த வேரில் ஊற்றுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு செடியில் வந்து அந்த வேர் மூலியமாக தான் நமக்கு வந்து இந்த உரம் வந்து நமக்கு வந்து அது வந்து நமக்கு தேவையான சத்து வந்து பூச்செடிக்கு நமக்கு வந்து கிடைக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ரொம்ப அரும்பு வச்சு புது அரும்பு வச்சு நமக்கு வரும். இங்கே பாருங்கள், புது அரும்பு வச்சு நமக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோ கெமிக்கல், நல்லா பூ பூக்கும், கொத்தாக பூ பூக்கும். அதே மாதிரி நம்ம வந்து இயற்கை உரமாக தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், கனகாமரப்பூ செடிக்கும் நான் பார்த்திங்கன்னா இந்த உரம் தான் போடுறேன். எல்லாத்துக்குமே இந்த தண்ணி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா டெய்லி போடணுமா அப்படிலாம் கிடையாது. உங்கள்கிட்ட எப்போல்லாம் இருக்குதோ அப்போல்லாம் நம்ம வந்து இந்த தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு டைமு தான் வந்து இந்த உரம் தயாரித்து இந்த தண்ணி வந்து ஊற்றுவேன். டீ தூள் முட்டை ஓடெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பப்பெல்லாம் இருக்கோ அப்போல்லாம் வந்து செடிக்கு அடியில் போட்டு லைட்டாக மண்ணை கிளறி விட்டு அந்த செடிக்கு அடியில் அதை போட்டு திரும்ப மண்ணை மூடி விட்டுருவேன். அப்படி நம்ம போடுறதுனால என்ன ஆகும்னா, நம்ம டீ தூள் வேஸ்ட்டாக தான் நம்ம கீழே தான் போடுறோம். இல்லைனா அந்த டீ தூள் வேஸ்ட்டான டீ தூள் தானே நம்ம போடுறோம். முட்டை ஓடு டீ தூள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பூ வந்து நமக்கு கொத்தாக கொடுக்கறதுக்கு நல்லா யூஸ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.